ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கேபேஜ் ரைஸ், முட்டைகோஸ் ரைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பேன்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு பூண்டு வந்து 4ல இருந்து 5 பூண்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதை வந்து மீடியம்ல அடுப்பு வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன்னா அதுமே வந்துட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூட வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பூண்டே போட்டால் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ரைஸில் உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் இதில் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டே இருக்கு பாருங்க. இது கூட வந்து ரொம்ப சின்ன சைஸ் அளவு தக்காளி ஆட் பண்ணுறேன் நான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டே வருது பாருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கோஸ் எடுத்துக்கலாம். அதாவது வந்து ரொம்ப சின்ன சைஸ் அளவில் நான் கோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை பிழிஞ்சிட்டு அது வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை இந்த காயில் வந்து கொஞ்சம் நல்லா வேகணுங்க. அதனால வந்து நீங்கள் அடுப்பு மீடியம்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணலாம். இது கூட வந்து இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், சில்லி பவுட்ரு, அப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன்னா அந்த கலருக்காக, அதுக்கப்புறம் ஜீரகத்தூளுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லா பக்கமும் அந்த காரம் வந்து வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போல இருக்கு. ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க. இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா கோஸ்லேருந்தே வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்தா போதும் அந்த காய் வேகிறதுக்கோசம். நம்மளுக்கு அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ஹையில் வச்சிடாதீங்க. தண்ணி வத்திடும், காய் வேகாது. ஸோ இப்போ நல்லா அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி காய் வெந்த அப்புறமா தான் நம்ம வந்து ரைஸே வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. நான் வந்துட்டு பாருங்க குக்கரில் தான் ரைஸ் வடித்து எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் ரைஸ் தாங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ வந்து உப்பு நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா வரும். ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டே வந்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ சூப்பரான முட்டைகோஸ் சாதம் ரெடி.